என் பேர் சுந்தரி. நாங்கள் விருதுநகரில் இருக்கோம். எங்களுக்கு 2 பசங்க. நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். நான் 2025 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கீழே விழுந்து வலது காலில் எனக்கு நடுவிரலில் எலும்பு ஒடிஞ்சிருச்சு. ஒடிஞ்சு ஆஸ்பத்திரியில் போய் கெட்டு போட்டு ரொம்ப எனக்கு சுகமாகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன்னா எப்படி அதாவது அந்த கால் வலி ஒரு மரண வலியாக இருந்தது. ஒரு மரண வலினா எப்படின்னா நேரமும் கொடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த கால் வலி. என்னால் தாங்கவே முடியாது. தைலம் போட்டாலும் அந்த ஒரு செகண்டில் வலி போகும், அப்புறம் மறுபடியும் வலி வந்துடும். அதனால் வேதனை எந்நேரம் அந்த எலும்பில் வேதனை அப்படியே பட்டுக்கிட்டு வலி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 24 மணி நேரம் அந்த வலி இருக்கும். அப்படிங்கும்போது என்னால் தூங்க முடியாது. அப்படி ஒரு கஷ்டப்படுவேன். அப்போ நான் சில நேரம் நினைப்பேன், எப்பா இவ்வளோ வலி வேணுமா, பெசாட்டு தற்கொலை பண்ணிக்கிடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணும். கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. அப்படியே நான் முயற்சி பண்ணி நடந்தாலும் ஏதாச்சும் கம்பு வச்சுக்கிட்டு தான் நடப்பேன். கம்பு வச்சு தான் நடந்தேன். அந்த கம்பு வச்சு நடந்தாலுமே போயிட்டு அவ்வளோ வேதனைப்படுவேன். எந்திரிச்சு ஒரு பாத்ரூம் கூட தம்பியை கைப்பிடிச்சு தான் போவாங்க. என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வீட்டில் எந்திரிச்சு வீடை தூக்கவோ துடைக்கவோ இல்லை சமையல் பண்ணவோ பாத்திரம் கழுவவோ ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு துணியை துவைச்சி கொடுக்கறதுக்கு கூட முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். எல்லாமே என் கணவர் தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. அந்த 9 மாதத்தில் நான் வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருந்தேன். எங்கேயும் வெளியில் போக முடியாது, வர முடியாது. ஊருக்கோ எங்கேயோ மற்ற வேறு எந்த சோழியாகவும் நான் எங்கேயுமே போக முடியாது. வீட்டில் உட்காந்துருக்க, படுத்திருக்க, சாப்பிட, அவ்வளோதான். அப்படி தான் இருந்தது என் வாழ்க்கை. கஷ்டமான சூழ்நிலையில் 2025 10ஆவது மாதம் நான் அங்கே திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு நான் வந்தேன். அப்போ திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு நான் வரும்போது பஸ்ஸு கூட என்னால் ஏற முடியலை. அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா என் பிள்ளைங்க அவங்க துணையோடு தான் நான் அங்கே திறப்பின் வாசலுக்கு வந்தேன். என்னால் உட்காரக்கூட முடியலை, எந்திரிக்கவும் முடியலை. அவ்வளோ ஒரு வேதனையோ பலகீனத்தோடு தான் நான் இருந்தேன். அப்போ இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம மோகன்லாஸ் பிரதர் சொன்னாங்க, இப்போ எல்லோரும் எந்திரிங்க, பலகீனப்பட்டவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்னால் எந்திரிக்க கூட முடியல. அந்தளவுக்கு பலகீனத்தோடையும் வேதனையோடையும் கண்ணீரோடையும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என் பையன் பக்கத்தில் உட்காந்துருந்தான். என் பையன் தோலை பிடிச்சி தான் எந்திரிச்சு நின்னேன். அப்படி நிற்கும் போது பிரதர் எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடுதலை கிடச்சிச்சு. ஒவ்வொருத்தவங்க கீழே விழுந்து முன்னாடி போனாங்க. அப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்பா எனக்கும் இப்படி நேரங்களில் எனக்கு எப்படியாச்சும் எனக்கு விடுதலை கிடச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டத்தோடு நான் ஜெபிச்சுக்கிட்டு கண்ணீரோடு அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஜெபிக்கும் போது தான் பிரதர் சொன்னாங்க, இப்போ பலகீனத்தின் ஆவி உங்களை விட்டு நீங்குது. எல்லாரும் நல்ல கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, நல்ல இருக பிடிங்க. யாருக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல பலகீனம் இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சுகம் கிடைக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு பிரதர் சொன்னாங்க. அந்த சொன்ன வேலையில் நான் என் காலில் கைகளை வச்சு குனிஞ்சு ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே ஒரு கரம் ஒரு பொருளை எப்படி எடுத்து போட்டால் அந்த பொருளை நகட்டினா அதே மாதிரி அந்த காலில் இருந்த வலி உடனே நீங்குச்சு. அப்படியே எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு கரம் அந்த வலியை எடுத்து போட்ட மாதிரி உடனே நான் அந்த காலை அப்படியே அசைச்சு பார்த்தா எனக்கு நல்ல பூரண சுகம். இங்கிட்ட அசைக்கிறேன் அப்படியே அசைக்கிறேன். அப்படி ஒரு வேதனைய வலியே இல்லை. நடந்து பார்த்தேன். அதே மாதிரி திரும்பி வரும்பொழுது நான் என் பையனை பிடிக்காம நான் நடந்து நம்ம பஸ் ஏற வந்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ என் காலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த வலியும் இல்லை, யாரோட துணையும் இல்லாமல் என் வேலைகளை நானே செய்கிறேன். எல்லா வேலைகளையும் சமையல் பண்ணுறது, தண்ணி எடுக்கிறது, எல்லாம் தோட்டத்தில் நான் வேலை பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் இப்போ பூரண சுகத்தோடு இருக்கிறேன். ஆடு வச்சுருக்கோம், மாடு வச்சுருக்கோம், அதை மேய்க்கிறேன், அது தோட்டத்தில் தண்ணி விளக்குறேன். அவ்வளோ ஒரு பூரண சுகம் கிடச்சிருக்கு எனக்கு. என் வியாதி படுக்கையிலே என்னை தேடி வந்தவரே, உன் தழும்புகளால் சுகம் தந்தவரே, என் கால்வலியிலிருந்து பரிபூர்ண சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிறீங்களா?
சரி, இப்போ நம்ம வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு, அதை நம்ம வாசிக்கலாம். சின்ன கவலையாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு தோணும், இது எதனால் நமக்கு இந்த பிரச்சனை, நம்ம எதாவது சாபமாக இருக்குமோ, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்மக்கிட்ட தான் ஏதோ ஒரு தப்பு இருக்கோ அப்படின்லாம் நிறையா கேள்விகள் வரும். அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இல்லை நிஜமாலே தப்பாக தான் இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே என்ன செய்கிறது ஆண்டவரே, நிஜமாலே எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா இயேசு சொல்லி தருவார். சரியா? இப்போ ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து நான் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவனுடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். நான் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றான். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையிழந்தவனாய் திரும்பி வந்தான். ஒரு மனுஷன் குருடனா அங்க இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு கேள்வி இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, இது யார் செஞ்ச பாவம், எதனால இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. நிறைய நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன், இதில் நான் அமைதியாக தானே இருக்கிறேன், ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது இதில் என்ன தப்பு நடந்திருக்கும், இந்த மாதிரி கேள்விகள் நம்ம மனசில் வரும். இது நம்ம தான் செஞ்சோமா இந்த தப்பு, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டோமா, இல்லை யாராவது தப்பு பண்ணிட்டாங்களா. நம்மளுடைய மனசு ஒன்று நம்ம தப்பு பண்ணோமான்னு தேடும், இல்லைன்னா வேற யாராவது தப்பு பண்ணாங்களா அப்படின்னு சில நேரத்தில் நம்ம ஆராய ஆரம்பிப்போம். ஆனால் இப்படி ஆராய்ஞ்சனால நம்மளால் பதில் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அந்த தீர்வுக்கு சொல்யூஷன் ஒன்றுமே கிடைக்காது. சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர நமக்கு பதில் எதுவுமே கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு வேளை நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். நேரத்தில் நான் செஞ்சேனா, யார் செஞ்ச பாவனே தெரில, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோனே அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசு அற்புதம் செய்கிற தேவன் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. உங்ககிட்ட பிரச்சனை இருக்கான்னு கலங்கி கொண்டு இருக்காம, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க, இயேசு அற்புதம் செய்வார். அப்படிதான் இந்த குருடனுக்கும் நடந்துச்சு. சேர் எடுத்து கண்களில் பூசி நீ போய் கழுவு, அற்புதம் நடக்கும். அந்த குருடன் விசுவாசத்தோடு போய் கழுவ போனேன். எப்படிங்க இந்த மண்ணை நான் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதில் நான் தினமும் பார்க்குறேன், இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது அப்படின்னு ஒரு வேலை யோசிச்சிருக்கலாம். தினமும் இதில் நடந்துட்டு எல்லாரும் வராங்க, இது எவ்வளோ அசிங்கமான மண், இதில் இவ்வளோ அழுக்கு இருக்குது, அதனால நான் போய் கண்ணை கழுவணுமா, இதை போய் என் மேலே தேய்க்கிறீங்களே அப்படின்னு அவன் கேட்கல. இயேசுவை விசுவாசிச்சான், இயேசுவை நம்பினா, போய் கழுவுனா அற்புதம் நடந்துருச்சு. இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒரு சகோதரி ஒரு சாட்சி நீங்கள் கேட்டீங்க, கால் விரல்ல எலும்பு முறிஞ்சிருச்சு. காலில் ஒரு சின்ன பிரச்சனை, எலும்பு முறிவுனால இவ்வளோ பிரச்சனை வருமா? ஆனால் சரீரத்தில் எல்லாமே ஆண்டவர் அப்படி தான் உருவாக்கி வச்சுருவார். உடலில் எல்லா உறுப்புகளும் நமக்கு தேவை தான். பாருங்க, இவங்களுக்கு வலி, அதனால பாதிப்பு, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சகோதரி இருந்தாங்க. இயேசு இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நடக்க முடியாத சூழ்நிலையில வந்தாங்க, எலும்பு முறிவு, எதனால இப்படி நடந்துருக்கு. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும்ல, நம்ம இப்படி போய் விழுந்து, சின்னதாக விழுந்து எலும்பை போய் உடச்சி வச்சிருக்கோமே, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏதாவது தப்பு தான் செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் வந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை இயேசுவை தேடி, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசத்தோடு அவங்க வந்தாங்க. ஜெபத்தில் இயேசு கிட்ட ஜெபிச்சாங்க, இயேசு அற்புதம் செய்தார். இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஜெபிக்கும் போது இயேசு நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவார். அதை திருத்தும் போது அற்புதம் நடக்கும். ஒரு சமயம் ஒரு சகோதரர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சகோதரர் 20 வருஷமா குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாராம். அது மட்டும் இல்லை, அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் சர்ச்சுக்கு போகிறதில்ல, வேதத்தை வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரர் இருந்தாராம். அது வரைக்கும் அவர் வீட்டில் எல்லாரும் சண்டை போடுவார், அடிப்பார், பிரச்சனை பண்ணுவார், வீட்டில் சமாதானமே இருக்காது. அது வரைக்கும் அவருக்கு அது பிரச்சனையாகவும் தெரியல, ஜெபிக்காமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாகவும் தெரியல, ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறது பிரச்சனையாகவும் தெரியல, குடிக்கிறது ஒரு உணர்வே இல்லாமல் அந்த சகோதரர் இருந்தாராம்.
ஆனால் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவருடைய விரலில் வந்து அடிபட்டுச்சா. அது அடிபட்டது நிமித்தம் அவர் சரீரத்தில் அந்த புண்ணு ஆறவே இல்லையா. ரொம்ப நாள் அந்த புண்ணு இருந்துகிட்டே இருந்தார். பல விதமான சிகிச்சைகளை எடுத்தும் பார்த்தாங்களாம், ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் உட்காரும்போது தான் ஆண்டவருடைய பாவங்களை ஒன்று அவருக்கு விளக்கி சொல்ல ஆரம்பித்தாராம். நீ வந்து ஜெபிக்காமல் இருக்கிற, வேதம் வாசிக்காமல் இருக்கிற, இயேசுவை குறித்த அறிவில்லாமல் இருக்கிற, பாவத்துக்குள்ளே இருக்கிற, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற, இப்படி அநேக காரியங்கள் அவருக்கு நினைப்பூட்டும் போது தான் எல்லாவற்றையும் சொல்லி அவர் வந்து ஜெபித்தாராம். இயேசுவே என்னை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டு ஜெபித்ததுக்கு அப்புறம் அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்துக்காக அவர் ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்தார். எந்த புண்ணு ஆறவே இல்லைன்னு பல மாசமா இருந்தாரோ அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா 6 மாசத்துக்குள்ள அந்த புண்ணு இருந்த சுவடே இல்லாத அளவுக்கு இயேசு அற்புதம் செய்துட்டாராம். நான் தான் சொல்றேன், யார் செஞ்ச பாவமோ, இது என்ன பாவம், ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல, இதுல என்ன தப்பு பண்ணணும் இப்படின்னு சொல்லி பலவிதமா போட்டு குழம்பி கொண்டு இருக்காம, இயேசுவே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனையை உங்களால மாற்ற முடியும், இதுல நான் செஞ்ச தப்புனா எனக்கு உணர்த்தி கொடுங்க, நான் அதை மாத்திக்கிறேன், இந்த சூழ்நிலையை மாத்தி கொடுங்க, இந்த பலவீனத்தை மாற்றுங்க அப்படின்னு கேட்கும்போது இயேசு நிச்சயமா அற்புதம் செய்வார். நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசத்தோட இப்ப நம்ம ஜெபிக்கிற போறோம். இயேசுன்ற பேரை சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்து உங்க பிரச்சனைகளை இயேசு கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. தகப்பனே அப்பா, இயேசுவே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய கரம் வைக்கப்படுவதாகப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனை நிமித்தம் ஆண்டவரே கலக்கத்தோட இருக்கிறாங்களப்பா, அந்த பிள்ளைகளுடைய சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்ப கண்கள்ல பிரச்சனையோட இருக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவான பார்வையை கொடுங்க ஆண்டவரே. கண்கள்ல உண்டான பாதிப்புகளை நீக்கி போடுங்க. அந்த நீர் வலிக்கிற பிரச்சனைகள்ல இருந்து இயேசுவே நீங்க ஒரு விடுதலை கொடுங்க. நரம்பு மண்டலத்துல காணப்படுகிற எல்லா பாதிப்புகளும் இயேசுவே நீங்க மறைய பண்ணுங்கப்பா. காதுகள்ல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவே உமக்கு அற்புதம் செய்ய முடியும். நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புண்களோட ஆண்டவரே ஆரம்ப இருக்கிற பிரச்சனையோட இருக்கிறாங்கப்பா. அந்த பாதிப்புகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாகப்பா. இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்க. நெடுநாளா இருக்கிற அந்த பாதிப்புகள்ல இருந்து இயேசுவே நீங்க விடுதலை தாங்கப்பா. பாவத்தின் பிடியில இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்துல அந்த பாவத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே நீங்க விடுதலை கொடுங்கப்பா. பாவ பழக்க வழக்கத்துல இருந்து விடுதலை தாங்க. பாவம் தப்பான காரியங்கள் ஏதாவது செய்திருந்தாங்க நான் பிள்ளைகளுக்கு உணர்த்தி ஆண்டவரே, அந்த காரியத்துல இருந்து நீங்க ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அது இனிமே செய்யாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவையில்லாத கோபங்கள் கசப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் உண்டாகட்டும். நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. நீங்க சரீரத்துல சோதித்து பாருங்க, அற்புதம் நடந்திருக்கு. பயப்படாதீங்க. இயேசுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசு உங்களோட இருப்பார். ஆமீன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.